वेङ्कटाद्रि समं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेश समो देवो न भूतो न भविष्यति. ஸ்ரீனிவாசப் பெருமான் கலியுகத்தில் வாழும் நமக்கெல்லாம் கண்கண்ட தெய்வமாக, கலியுகத்துக்கென்றே ஏற்பட்ட தெய்வமாக திகழ்கிறார். கிருதயுகத்தில் நரசிம்மனாகவும், திரேதாயுகத்தில் ராமனாகவும், துவாபர யுகத்தில் கண்ணனாகவும், கலியுகத்தில் திருவேங்கடமுடையானாகவும் பகவான் காட்சி கொடுக்கிறார் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. கலௌ வேங்கட நாயகா என்று தெரிவிப்பார்கள். அப்படி கலியுகத்துக்கான தெய்வமான ஸ்ரீனிவாசப் பெருமானை முழுமுதற் கடவுள் என்று உணர்ந்து பல ஆச்சாரியர்களும் அவனுடைய திருமலையிலேயே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த பகவானை விடாமல் பலவிதமான தொண்டுகளை செய்திருக்கிறார்கள். அந்த பக்தர்களிடம் பகவானும் மிகவும் ஆசையோடு இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சில ஆச்சாரியர்களை பற்றித்தான் நாம் அடுத்த சில பகுதிகளிலே பார்க்க இருக்கிறோம். திருமலை என்று சொன்னவுடன் ஆச்சாரிய குரு பரம்பரையில் முதலில் நினைவுக்கு வருபவர் பெரிய திருமலை நம்பிகள் என்று அழைக்கப்படும் ஆச்சாரியர். ஆளவந்தாருடைய சிஷ்யர்களுக்குள்ளே இவர் ஒருவர். அதைவிட இவருக்கு அறிமுகம் கொடுக்க வேண்டுமென்றால் ராமானுஷருக்கு தாய்மாமன் என்று சொல்ல வேண்டும். ராமானுஷருடைய தாயாருக்கு உடன் பிறந்த சகோதரர்தான் பெரிய திருமலை நம்பிகள் என்பவர். பெயரே காட்டிக் கொடுக்கும்படிக்கு திருமலையிலேயே அவர் வாழ்ந்து வந்தார். பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராச்சேததாதேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத் என்று இவரை பற்றின தனியன். ஸ்ரீசைல பூர்ணர், ஸ்ரீசைலம் என்றால் திருமலை, பூர்ணர் என்றால் நம்பி, நிறைய குணங்களால் நிரம்பியவர் என்று பொருள். அப்ப திருமலை நம்பி என்பதுதான் ஸ்ரீசைல பூர்ணர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவருக்கு இது மட்டும் பெயர் அல்ல, இவருக்கு தாத்தர், அதாவது அப்பா என்று ஒரு பெயர் உண்டு. பகவான் ஸ்ரீனிவாசப் பெருமானே திருமலை நம்பிகளுக்கு தன்னிடத்தில் இருக்கும் பரிவை பார்த்து அவரை எனக்கு தந்தை, எனக்கு தாத்தர் என்று அழைத்தாராம். அதனால தான் இந்த தனியன் சொல்லும்போதே பிதாமகஸ்யாபி பிதாமகாய என்று தெரிவிக்கிறது. உலகத்துக்கே பாட்டனார், தாத்தா என்று பிரம்மா நான்முகக் கடவுள் சொல்லப்படுகிறார். அந்த நான்முகக் கடவுளுக்கு அப்பா படைத்தவர் யாரு? நாராயணன். நாராயணனுக்கு தந்தை யாரு? பெரிய திருமலை நம்பிகள். அப்ப நமக்கெல்லாம் தாத்தா பிரம்மா, பிரம்மாவுக்கே தாத்தா பிதாமகராக பெரிய திருமலை நம்பிகள் இருக்கிறார். அப்பேற்பட்ட பெருமை அந்த சுவாமிக்கு உண்டு. ஆளவந்தாருடைய முதன்மையான சிஷ்யர்களுக்குள்ளே ஒருவர் இவர். திருமலை அப்பனுக்கு தினமும் தீர்த்த கைங்கரியம் செய்து வந்தார். பகவானுக்கு ஆராதனத்துக்கும் திருமஞ்சனத்துக்கும் தூய்மையான தண்ணீர் தீர்த்தம் வேண்டுமல்லவா, அதை பாப விநாசினி என்று இந்த இடத்துல ஒரு நீர்நிலை இருக்கிறது. அந்த கொஞ்சம் தொலைவில் உள்ளது திருமலையிலிருந்து. அந்த பாப விநாசினியிலிருந்து தான் தினமும் பகவானுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பிப்பாராம். அதை கொண்டுதான் பகவான் ஆராதனம் நைவேத்தியம் அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டிருந்தார். அவ்வளவு ஆசை. தினமும் காலை 3 மணிக்கு எழுந்திருந்து தான் நீராடி இங்கிருந்து பாப விநாசினிக்கு குடத்தை எல்லாம் தூக்கிட்டு போகணும். அங்கிருந்து நீரை சுமந்து கொண்டு திரும்ப வந்து பகவானுக்கு சமர்ப்பிப்பாராம். சிறு வயதில் அல்ல, வயதான பிறகும் இந்த கைங்கரியத்தை பல நாட்கள் செய்து வந்தார். அப்போது ஒரு நாள், சரி இவருக்கு ஒரு வசதி செய்து கொடுப்போம், இவர் எத்தனை நாள் பாப விநாசினிக்கே போய் வருது, ரொம்ப தொலைவில் இருக்கிறது, அதனால் ஒரு வசதி செய்வோம் என்பதற்காக ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையனுடைய வடிவத்திலே பகவான் வந்து, பெரியவரே எனக்கு தாகமாக இருக்கிறது, தீர்த்தம் கொடுக்க வேணும்னு கேட்டாராம். பெரிய திருநம்பிகள் தீர்த்தத்தை எடுத்துட்டு திரும்ப கோயிலுக்கு போயின்றிருக்கார். ஒரு பையன் வந்து எனக்கு தீர்த்தம் கொடுன்னு கேட்டார். இது பகவானுக்காக எடுத்து செல்லுகிறேன், உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மேலே புறப்பட்டு விட்டார். ஆனால் அந்த பையன் என்ன செய்தான், ஒரு கல்லை எடுத்து அந்த குடத்தில் போட்டா குடம் உடஞ்சி போச்சு, தண்ணீர் எல்லாம் கீழே கொட்டித்து. அந்த தீர்த்தத்தை எடுத்து தான் அருந்தி தாகம் தீர்த்து கொண்டு சென்று விட்டான். இவர் கோவிலுக்கு வந்து பார்த்து குடத்தை இறக்கி வச்சா குடத்தில் ஓட்டை இருக்கு, தண்ணீர் உள்ளே இல்லை. அப்புறம்தான் புரிந்தார், ஓ அந்த பையன்தான் செய்திருக்க வேண்டும், ஏதோ தவறு நடந்தது என்று பகவானிடத்தில் மன்னிப்பு கேட்டார். பகவான் அவர்தானே வந்தது குழந்தையாக, அதனால் அவர் பொருட்படுத்தவில்லை. அடுத்த நாள் அதே குடத்தை தூக்கி கொண்டு திரும்பவும் பாப விநாசனிக்கு போவதற்கு சென்றார். அப்ப செல்லும் வழியில் அந்த குழந்தை மறுபடியும் வந்தது.
நேற்றுக்கே நான் தீர்த்தம் கேட்டேன், நீர் கொடுத்திருந்தா கட்டமே இல்லை, நான் தான் ஓட்ட போட்டு எடுத்துட்டேன். இன்றைக்கு நீர் பாப விநாசினி வரைக்கும் தினமும் இனிமேல் செல்ல வேண்டாம், இந்த இடத்திலேயே ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணுகிறேன் என்று ஒரு கல்லை எடுத்து பூமியிலே போட்டானாம் ஸ்ரீனிவாச பெருமான். அங்கிருந்தே ஒரு நீர்நிலை தோன்றியது. அதான் ஆகாச கங்கை என்று சொல்லுகிறோம். கீழே பார்த்தோம், பல புண்ணியமான தீர்த்தங்கள், 7 முக்தி தரும் தீர்த்தங்கள் திருமலையிலே உண்டு. அதில் முதன்மையானது சுவாமி புஷ்கரணி. அது தவிர தும்புரு தீர்த்தம், குமாரதாரா தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், இதோ இந்த ஆகாச கங்கை, பாப விநாசினி, இதெல்லாம் திருமலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த தீர்த்தங்கள். அதில் இனிமேல் பாப விநாசினி வரைக்கும் நீர் போய் தண்ணீர் கொண்டு வர வேண்டாம், இதோ ஆகாச கங்கை என்று அருகிலேயே ஏற்படுத்துகிறேன். கங்கை பகவானுடைய திருவிக்கிரமன் ஸ்ரீபாதத்திலிருந்து வந்தது. அதற்கு நிகரான பெருமை இதற்கு உண்டு. இனிமேல் இங்கிருந்தே நீர் தீர்த்தத்தை கொண்டு வரலாம் என்று பகவான் சொன்னாராம். அப்ப தன்னுடைய பக்தன் நெடுதூரம் நடந்து செல்ல வேண்டாம் என்பதற்காக அருகிலேயே ஒரு நீர்நிலையை பகவான் ஏற்படுத்தி கொடுத்தார் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. இது அவ்வளவு அன்பு அவரிடத்துல உண்டு. அதே போல பெரிய திருமலை நம்பிகள்னு சொன்னாலே மிகுந்த குணங்கள், நற்பண்புகளை உடையவர். ராமானுஷர் ஒரு முறை திருவேங்கடத்துக்கு வருகிறார். ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு திருவேங்கடத்துக்கு வருகிறார். வந்தபோது அவரை வரவேற்க வேண்டும் அல்லவா? யார் வரவேற்கலாம்? திருமலை நம்பிகளே நேர வந்து பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்றாராம் ராமானுஷரை. ராமானுஷர் பயந்து போனார். அடியன் மிகவும் தாழ்ந்தவன், அடியனை வரவேற்கிறதுக்கு யாரான ஒரு சின்ன குழந்தையை அனுப்பிச்சிருக்க வேண்டாமா? ஒரு பையன் அனுப்பிச்சிருந்தா போருமே, தேவரீர் ஏன் வர வேண்டும் என்று கேட்டார். அதுக்கு திருமலம்பிகள் பதில் சொன்னாராம், இல்லை, நானும் திருமலை முழுக்க தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவன் இந்த திருமலையில கிடைக்கவே இல்லை, இருப்பதிலேயே நான் தான் மோசமானவன். ஏன்னா ஆழ்வார்கள் எல்லாம் பாடுகிறார்கள், வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் என்று ஆண்டாருடைய பாசுரம். திருவேங்கடத்தை வாசஸ்தானமாக கொண்டு ஒருத்தன் வாழ்ந்தானால் அது வாழ்வது அப்படின்னு சொல்லக்கூடாது, வாழ்வீர்கள். ஒருத்தரை பார்த்து ரொம்ப நன்னா பணக்காரராக இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் வாழ்கிறார் சுவாமி, அவர் வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதை போல வாழ்வீர்கள் ஆண்டாள் சொன்னால் அவ்வளவு உயர்வு தோற்றுகிறது. அப்போ திருமலையில் வாழ்வதே அவ்வளவு உயர்ந்தது. இருப்பதில் நான் தான் ரொம்ப சுமாரான ஒரு வியக்தி, அதனால் நானே வந்தேன் என்று அவ்வளவு அகங்காரம் இல்லாமல் கர்வம் இல்லாமல் இருந்தவர் பெரிய திருமலை நம்பிகள் என்பவர். அவருக்கும் இந்த பெருமானுக்கும் தொடர்புண்டு. இன்னைக்கு அவருக்கு சன்னதி இருக்கு. நாம மகாத்வாரம் நுழையிறோமே, அதனுடைய மாட வீதியிலே சுத்தி பிரதட்சணமா வந்தோம்னால் பெரிய திருமலை நம்பிகளுக்கு அங்கு சந்நிதியும் அமைக்கப்பட்டுள்ளது. இப்போதும் அங்கிருந்து பகவானை வாழ்த்தி கொண்டு வருகிறார். அடுத்தது முக்கியமான ஆச்சாரியர். மாமாவை பத்தி பார்த்தா மருமகனை பத்தி பார்க்க வேண்டாமா? ராமானுஷருக்கும் திருமலையப்பனுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. பல முறை ராமானுஷர் ஒரு முறை மட்டுமல்ல, 2-3 முறைகள் திருமலைக்கு வந்து எழுந்தருளி இருக்கிறார். முதல் முறை வரும்பொழுது மலைக்கு கீழ் ஆழ்வார் தீர்த்தம்னு சேவித்தோமே, அந்த இடத்துக்கு வந்து புஷ்கரனிலே நீராடி காத்து கொண்டிருக்கிறார். ஆனா மலை ஏறமாட்டேன்னு சொல்லிட்டார். சிஷ்யர்கள் எல்லாம் உடனே பதறிப்போய், மேலதானே பெருமாள் இருக்கார், மலை ஏறினால் தானே தரிசிக்க முடியும், ஏன் ஏறமாட்டீர்னு கேட்டார். இல்ல, ஆழ்வார்கள் எல்லாம் மலையே திருவுடம்பு, பகவான் ஸ்ரீனிவாச பெருமான் மேல இருக்கிற 7 அடி விக்கிரகம் தான் ஸ்ரீனிவாசன் நினைக்க வேண்டாம், இந்த மொத்த திருவேங்கடமலையே பகவானுடைய திருமேனின்னு தெரிவிக்கிறார்கள். அது இல்லாவிட்டாலும் ஆதிசேஷனுடைய திருமேனி தான் இந்த மலையேன்னு சொல்லுகிறார்கள். ஆதிசேஷன் மேல காலை வச்சு ஏற அளவுக்கு அபச்சாரம் நான் செய்வதாக இல்லை, என் கால் ஆதிசேஷன் பேரில் படக்கூடாது, அதனால் நான் ஏறவே போவதில்லைன்னு ராமானுஜர் தெரிவித்தாராம். அப்புறம் சுத்தி இருப்பவர்கள் எல்லாம் சொல்லி, இல்ல தப்பு கிடையாது, வைகுந்தத்துக்கு போன பிறகு இந்த ஜீவாத்மா ஆதிசேஷன் மேல மிதிச்சுட்டு தான் ஏறி பகவானுடைய மடியிலே அமர்ந்து கொள்வாராம், அதை போல நினைச்சுக்கலாமே, பகவானை சேவித்துக் கொள்வதற்காக அப்படி ஏறலாம்னு சொல்ல தன்னுடைய முட்டிக்கால் போட்டுக்கொண்டே ராமானுஜர் ஏறினாராம். காலை வைத்து மிதிக்க மாட்டேன் என்று முட்டியிட்டு கொண்டே மலையிலே ஏறி சென்றார். இன்னைக்கும் முழங்கால் முடிச்சுன்னு ஒரு பகுதி சேவிக்கிறோம் இல்லையோ, கீழே தெரிவித்திருந்தேன், அந்த இடத்துல ராமானுஜருக்கு ஒரு சந்நிதி இருக்கு. ஏன்னா நாம் இன்னைக்கு ஏறும்போது நம்ம முட்டியே உடைஞ்சு போறது, அவர் மலை முழுக்க முட்டியிட்டே ஏறினார் என்றால் அவ்வளவு பக்தி, அந்த மலையில அவ்வளவு ஆதரவு மதிப்பு ராமானுஜருக்கு இருந்தது. மேலே ஏறி சென்றார். 1 வருஷ காலம் இங்குதான் ராமானுஜர் தங்கி இருந்தார். திருமலை நம்பிகள்னு தெரிவித்தேனே, அவர் ஆளவந்தாருடைய சிஷ்யர்களுக்குள்ள ஒருவர். அவரிடத்தில் தான் ராமாயணத்தினுடைய உயர்ந்த அர்த்தங்களை எல்லாம் கொடுத்து வைத்திருந்தார் ஆளவந்தார். அதையெல்லாம் ராமானுஜருக்கு கற்பிக்க வேண்டுமே, காலக்ஷேபம்னு தெரிவிப்பார்கள். ஆச்சாரியனிடத்தில் நெருக்கமாக இருந்த அர்த்தங்களை கேட்டுக்கொள்வதற்கு காலக்ஷேபம்னு பெயர். அப்படி ராமாயண காலக்ஷேபம் 1 வருஷ காலத்துக்கு பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு சொன்னாராம். ஆனா இவர் தான் மலையேற மாட்டேன்னு மறுத்து விட்டாரே. அதனால் சிஷ்யன் வராட்டா என்ன பண்றது, ஆச்சாரியன் தானே இறங்கி வர வேண்டும்.
நிஜமாவே இறங்கியே வந்தார். தினமும் கார்த்தால ஆகாச கங்கைக்கு போய் குடத்துல தீர்த்தம் எடுத்துட்டு வந்து திருமலை அப்பனுக்கு கொடுத்து விட்டு கிடுகிடு கிடுன்னு மலையிலேருந்து கீழே இறங்குவாராம். ராமானுஜருக்கு 2-3 மணி நேரம் காலக்ஷேபம் ராமாயணத்தினுடைய ஆழ்ந்த பொருள்களை எல்லாம் சொல்லுவாராம். திரும்ப சாயங்காலத்துக்குள்ள கிடுகிடுன்னு மலைக்கு ஏறி போய் தீர்த்தம் கொண்டு வந்து கைங்கரியம் பண்ணுவாராம். இதை போல 360 நாள், ஒரு வருஷத்துக்கு திருமலை நம்பிகள் இறங்கி ஏறி காலக்ஷேபம் சொன்னார். கேட்கிறவர் வரவே இல்லை, கீழே உட்கார்ந்துட்டு இருக்கார். அவ்வளவு ஆதரவு திருமலை நம்பிகளுக்கு. இறங்கி வந்து ராமானுஷருக்கு காலக்ஷேபம் சொன்னார். அந்த சமயத்தில் தான் ஒரு சிலர் வந்து ராமன், சீதை, லக்ஷ்மணன் இவர்களுடைய மூர்த்திகளை எல்லாம் ராமானுஷருக்கு கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்டுதான் இன்னைக்கு உள்ள சேவிக்கிறோமே. திருமலையப்பன் கர்ப்பகிரகத்தில் ராமர், சீதை, லக்ஷ்மணன் எல்லாரும் இருக்காரா? அந்த பெருமானை ராமானுஜரிடத்துல தான் வந்து சமர்ப்பித்தார்கள். அவர் தான் எழுந்தருளப் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. மற்றொரு முக்கியமான தொடர்பு, ராமானுஜர் வாழ்ந்து வந்த காலத்தில் இந்த பெருமான் விஷ்ணுவே அல்ல, இது சிவனுடைய மூர்த்தி என்று ஒரு வாதம் ஏற்பட்டது. சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் விவாதம் ஏற்பட்டது. அதை தீர்ப்பதற்காக ராமானுஜர் இங்கு வந்து நிறைய வேதத்திலிருந்து, உபனிஷத்துக்கள், புராணங்களிலிருந்து பிரமாணங்களை எடுத்து காட்டி இது நாராயணன் தான், விஷ்ணுதான் என்று நிலைநாட்டினார். ஆனாலும் அவர்கள் ஏற்கவில்லை. கடைசியில் ஒரு பரீட்சை வைத்தார். சிவனுக்கான ஆயுதங்கள் மழு முதலானதெல்லாம் இருக்கே அதையும் பண்ணி, விஷ்ணுவுக்கான சங்க சக்கரங்களையும் பண்ணி கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள வச்சுட்டு கதவை சாத்திட்டார் ராத்திரி. அடுத்த நாள் காலை வந்து திறந்து பார்த்தால் பகவானே சங்க சக்கரங்களை எடுத்து தரித்து கொண்டு காட்சி கொடுத்தாராம். அப்ப அவர்தான் விஷ்ணு என்று முடிவாயிற்று. அப்பனுக்கு சங்காழி அளித்தான் வாழியே என்று ராமானுஜரை பற்றி சொல்லுவதுண்டு. அப்பன், திருமலை அப்பனுக்கு சங்க சக்கரங்களையே இவர்தான் கொடுத்தார். பொதுவாக சங்க சக்கரங்களை கொடுத்தா ஆச்சாரியன் தான் சிஷ்யனுக்கு சங்க சக்கரங்களை கொடுப்பார். அப்ப ராமானுஜர் திருவேங்கடமுடையானுக்கே ஆச்சாரியன் என்று சொல்லும் அளவுக்கு பெருமை உடையவர். ஒரு முறை திருமலைக்கு வந்திருந்த போது பெருமானை சேவிக்கிறார். சேவித்துடனே மனசு முழுக்க ஆனந்தம். அப்ப சிஷ்யர்கள் கேட்டார்களாம், இதான் ஒரு 2 வார்த்தை பெருமானை பத்தி ஒரு 2 வார்த்தை உபன்யாசம் செய்ய வேண்டும் என்று ராமானுஜர் இடத்துல கேட்டார்கள். அப்படியே நின்ற இடத்திலிருந்தே வேதார்த்த சங்கிரகம் என்கிற ஒரு நூல், ராமானுஜருடைய 9 நூல்களுக்குள்ள மிக முக்கியமான நூல், உபனிஷத்துக்கள் அனைத்தையும் ஆராய்ந்து விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் தான் சிறந்தது என்று நிலைநாட்டுகிறார். ஸ்ரீபாஷ்யகிருத் உபன்யஸ்தா யஸ் ஸ்ரீசைலபதே புரஹா, திருமலையப்பனுக்கு முன்னாலே நின்று கொண்டு. நமக்கு சாதாரணமாக வாயத்தரன்னு சொன்னாலே வார்த்தை வராது. பெருமாளுக்கு முன்னாடி நின்று 2 வார்த்தை சொல்லுன்னா பெப்பேன்னு முழிக்க வேண்டியதான். அங்கிருந்து கொண்டே அவ்வளவு பெரிய கிரந்தத்தை வாச்சாக அப்படியே சுவாமி ராமானுஜர் தெரிவித்தார். அது வேதார்த்த சங்கிரகம் என்று வழங்கப்படுகிறது. அவ்வளவு ஆசை. இந்த பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்கு இங்கு ஆள் போதவில்லை, இதற்கென்றே ஒருவர் இருக்க வேண்டும் என்று பெரிய கேள்வி அப்பன் ராமானுஜ ஜீயர் சுவாமி. இன்னைக்கு 2 ஜீயர் சுவாமிகள் சேவிக்கிறோமா, பெரிய ஜீயர், சின்ன ஜீயர்னு. பெரிய ஜீயர் சுவாமி மடத்தை ஏற்படுத்தினவர் ராமானுஜர். சின்னஜீயர் சுவாமி மடத்தை ஏற்படுத்தினவர் மணவாள மாமுனிகள். எதுக்குன்னா இந்த பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு இன்னும் ஆள் நிறைய வேணும் என்பதற்காக பெரிய கேள்வி அப்பன் ராமானுஜ ஜீயர் சுவாமி, சிறிய கேள்வி அப்பன் ராமானுஜ ஜீயர் சுவாமி என்று 2 பட்டங்களை ஏற்படுத்தினார்கள். இன்று வரை அந்த சுவாமிகள் தான் இருந்து பகவானுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்து வருகிறார்கள். அது ராமானுஜருக்கு இந்த இடத்துல பதிவு. நின்னவன் கீர்த்தியும் நீள் புனலும் நிறவேங்கட பொற்குன்னமும் வைகுந்த நாடும் கொலவிய பார்க்கடலும் உந்தனக்கு எத்தனை இன்பம் தரும். ராமானுஜருக்கு பிடித்த இடம், பூமியிலேயே பிடித்த இடம் எதுனால் திருவரங்கம்னு சொல்லல, வேங்கடம் உந்தனக்கு எத்தனை இன்பம் தரும். நிறைவேங்கட பொற்குன்னம், தங்க மலையை போல இருக்கக்கூடிய வேங்கடம்தான் ராமானுஜருக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது என்று பாடுகிறார்கள். அப்படி இந்த திவ்யதேசத்தோடு பல தொடர்புகள் உண்டு. கீழே கோவிந்தராஜரை பிரதிஷ்டை செய்ததே சுவாமி ராமானுஜர் தான். இந்த இடத்துல 1 வருஷ காலம் வாழ்ந்திருக்கிறார். அப்படி ஆச்சாரியர்கள் நிதானமாக இருந்திருந்து அனுபவித்த பெருமான் இந்த ஸ்ரீனிவாச பெருமான். மேலும் சில சரித்திரங்களை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.